அடிமைத்தனங்களும் நீங்கி போகும். அடிமைத்தனத்தை கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதனாலே சொல்றாரு, பழைய ஏற்பாட்டை வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, உங்கள் சகோதரன் ஒருவனை நீங்க அடிமையாக்க கூடாது. ஏன்னா அடிமையாக இருந்தவனா நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தை திறந்து இவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கட்டுகளை அறுத்து பார்வோண்டி கையிலிருந்து அவனை விடுதலையாக்கி நான் வெளியே கொண்டு வந்தது உனக்கு அடிமையா இருக்கிறதுக்காக அல்ல. உன்னுடைய சகோதரன் ஒருவனை நீ அடிமைப்படுத்தாதே. அவன் ஒருவேளை கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு போயிருக்கிற இடத்துல கூட அவனை அடிமைப்படுத்தாத. அடிமைத்தனத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதற்குமே நாம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அடிமைத்தனத்தை கர்த்தர் வெறுக்கிறார். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம், குடிக்கு அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனம், பலவிதமான ஆசாவாசங்களுக்கு அடிமைத்தனம், இவைகள் எல்லாம் கர்த்தர் எதுக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர் கர்த்தர். நம்மளை விடுதலைக்காக நம்மை விடுவித்திருக்கிறார். விடுதலையோடு வாழும்படியாக, அவரை சேவிக்கும்படியாக. ஆகவே அடிமைத்தன வாழ்க்கையை